Sindhu Nagar KUDA approved premium villa plots at Gautam Nagar 5th Cross Extension. Sindhu Nagar. Call 9513100900. Book your premium villa plots today. ನಮಸ್ಕಾರ, ಇದು ಕೆಜಿಎಫ್ ವಿಟಿವಿನ ಸುದ್ದಿಗಳು. ನಿಮಗೂ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ ಸ್ನೇಹಿತರೆ. ಇದು ಕೆಜಿಎಫ್ನ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್. ಮರಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ. ஜெய் பீம். மதிப்பிற்குரிய தங்கவயல் வாழ் அனைத்து மக்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கமும், என் அன்பு கலந்த உங்களிடம் எதிர்பார்க்க வேண்டியது உங்களுடைய உண்மையான தங்கவயல் மேலே உள்ள பற்றை தான். வர தேர்தலில் நாளை நடக்க போகிற ஓட்டுப்பதிவில் இந்திய குடியரசுக் கட்சியில் நாங்கள் எடுத்த முடிவு நோட்டா போடணும்னு. காரணம், 7 முறை ஜெயித்த அன்பு தலைவர் முனியப்பா அவர்கள், பாசமிகு முனியப்பா அவர்கள் தங்கவயல் மக்கள் மேலே 7 வேலை செய்தது கிடையாது. அவர் 7 வேலை செய்யலைன்னா கூட கேவலம் பணத்துக்காக அவங்க பொண்ணை நிற்க வைக்கும்போதோ அதெல்லாம் மறந்துட்டு அவங்க மகளுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடும்போதோ அந்த அம்மா வந்தாக்கா நம்ம லோனெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க, அதனால் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு கேவலம் ஒரு 200-300 ரூபாய்க்கு, ஒரு 500 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு வேலைக்கு வாங்கிட்டாங்க அவங்க. அதனால் 7 முறை ஓட்டு போட்டு அவர் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர் எலெಕ್ಷனில் ಮುಂದಾನೇತು பேசுகிறாரு, ನಾನು ಈ KGFಗೆ ಏನೇನೋ ಮಾಡಿದ್ದೇನೋ, ಎಷ್ಟೋ ಮಾಡಿದ್ದೇನೋ, ಅದು ಈಗ ಹೇಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ನಾನು ಬೇರೆ ಕಡೆ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ಏನೇನು ಮಾಡಿದ್ದೇನೋ ಅದು ಈಗ ಹೇಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಈಗ ಹೇಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲன்னா ಯಾವಾಗ ಹೇಳ್றது? தேர்தலில் தான் ஏழணும், டாய்லெட்டுக்கு போனால் தான் பேலணும். நான் ஈக பேலோதில்ல அன்னு சொல்லுங்க ஆகுமா? எலெக்ஷனில் தான் சொல்லணும். இந்த நேரத்தில் தான் நான் இது செய்துக்கிறேன், இது செய்துக்கிறேன். ஒரு வேலை கூட செய்யலை, அதனால் எಷ್ಟோ ಮಾಡಿದ್ದೇನೋ ನಾನು ಈಗ ಅದು ಹೇಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ அவ்வளோ டைம் பத்தாது போயிட்டோம். அதே போல் பிஜேபியில் தாய்க்கும் ஓட்டு கொடுத்தோம், அவங்க பிள்ளைக்கும் ஓட்டு கொடுத்தோம். புள்ளியும் ஜெயிச்சார், எடியூரப்பாவே சீஃப் மினிஸ்டர் ஆனார். நம்ம ஊரில் சொல்கிறதெல்லாம் என்ன, இங்கே எம்எல்ஏ ஜெயிக்கிறவங்க தான் கவர்மெண்ட் வரணுமா, அப்போ தான் ஊர் ஓஹோனானுமா. அங்கே பிஜேபி தான் கவர்மெண்ட், இங்கே பிஜேபி தான் எம்எல்ஏ. 2 வேலை செய்யலை 2 பேரும். 2 முறை ஜெயித்தாங்க, 2 வேலை. நீங்கள் பொதுமக்கள் சிந்தனை செய்து பாருங்கள், 2 வேலை இது செய்துக்கிறாரு. எஸ்ராஜன் செய்து தான் இன்னும் கூட கேஜிஎஃப்பில் ஒழியோ வேறு யாரும் செய்யலை. பெருமைக்கு சொல்ல, இருக்கிற உண்மைக்கு சொல்கிறேன். அதனால் இதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. 2 பொண்ணு பார்க்குறீங்க, அந்த பொண்ணும் சரியில்லை, இந்த பொண்ணும் சரியில்லைன்னா 3வது பொண்ணுக்கு தான் நீங்கள் பார்த்து தாலி கட்டணும். அது மாதிரி இவரும் சரியில்லை, இவரும் சரியில்லை. அப்போ 3வது ஆளுக்கு தானே நீ ஓட்டு போடணும். அந்த 3வது ஆளுக்கு ஓட்டு போட்டினா அது தலையில் கொட்டுற மாதிரி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு. நாம் தப்பு செய்தால் கூட இந்த நிலைமை தானே வரும் தங்கவயல் மக்கள்கிட்ட தானே. அந்த லொட்டுன்னு கொட்டுறதை நோட்டால் பட்டுன்னு கொடுத்துங்க, அப்போ சரியாக போயிடும். 35,000 ஓட்டு போட்டாக்கா ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் அந்த கேண்டிடேட்டே செல்லுபடி ஆக மாட்டார். அதுதான் நோட்டா. அந்த நோட்டாக்கு அவ்வளோ பவர். அந்த மக்கள் விரும்பலை, அதனால் நீ ஜெயிச்சா கூட ஒன்று கேண்டிடேட்டாக ஏற்றுக்க மாட்டேன்னு வாங்கும். நம்ம போடுற நோட்டா எதுக்குனாக்கா, அந்த தங்கவயலில் அவ்வளோ படித்த ஊரில் எவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க, பணத்து மேலே ஆசைப்படாத, காசு மேலே போகாத, எவ்வளோ தன்மானத்தோடு இருக்காங்கோ, இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கோ அப்படின்ட்டு இந்தியா திரும்பி பார்க்கும், உலகம் திரும்பி பார்க்கும். தங்கவயல் மக்கள் அவ்வளோ 30% மக்களாவது அந்த தங்கவயலில் செல்ஃப் ரெஸ்பெக்டோட, சுயமரியாதையோட, தன்மானத்தோட, அந்த மண்ணு மேலே இருக்கிற பாசத்தோட எவனும் சரியில்லைன்னு ஓட்டு போட்டுக்கிறாங்கன்ற நம்பிக்கை வரும். அப்போ இன்னொருத்தருக்கு பயம் வரும். நம்ம அதை விட்டுட்டு நோட்டா போட்டால் அது வேஸ்ட்டு தானாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் போகிறது கூட வேஸ்ட்டு தானாங்க. அந்த வேஸ்ட்டில் எவனா ஒருத்தன் தோக்க போகிறான், எவனா ஒருத்தன் ஜெயிக்க போகிறான். தோக்க வந்து வேஸ்ட்டு தானே ஆகுது. அந்த வேஸ்ட்டு அங்கே தோற்கிறது தெரியா கட்டி கூட நீ நோட்டாவில் போடுறது தெரியும். எஸ், அந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ பேர் நோட்டா போட்டுக்கிறாங்க, வெறுப்பு அப்படின்றத நீ எப்படி காட்டணும்னா இப்படி தான் காட்டணும். அதனால் தயவு செய்து இந்திய குடியரசுக்கு இருக்கிறவங்க அத்தனை பேரும், என் மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை, ஒத்த பைசா கொடுக்காத, 100 ரூபாய் கொடுக்காத, 10 ரூபாய் கொடுக்காத,
ஆயிரக்கணக்கான மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேலே வச்சுக்கிற பற்றுக்கு அவர் பிறந்த நாளுக்கு ப்ரொசீஜர் நடந்து காமிச்சோம் கேஜிஎஃப்ல. யாருக்கிட்டும் கை நீட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. காசு மேலே ஓட்டு போடுறதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். நான் இந்த 2 பார்ட்டிக்கிட்டையும் எனக்கு எவ்வளோ கொடுப்பேன் அவங்ககிட்ட கெஞ்சின்னு வந்து என் பார்ட்டிக்கான ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சம் நான் லூட்டி அடிச்சுன்னு போகிறத காட்டிலும் விழிப்புணர்ச்சி வேணும் மக்களுக்கு. டெய்லி ட்ராவல்ஸு அந்த சொர்ணா ட்ரெயின் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த ஊரில் என்ன ஆகுது, அங்கே போய் பொழிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. மாற்று ட்ரெயின் போட்டாரா இது வரைக்கும்? இன்னும் ஒரு 2 ட்ரெயின் போட்டுக்கலாமே. கேவலம். நான் எம்எல்ஏ தானே செய்வேன் அந்த வேலையை. நான் எம்எல்ஏ இருக்கும்போதோ அந்த புஷ்புல் ட்ரெயின் பங்கார்பேட்டை வந்துச்சு. என் எம்எல்ஏ பவர் யூஸ் பண்ணி ரயில்வே மினிஸ்டர் பார்த்து புஷ்புல் ட்ரெயின் கொண்டு வந்தவன் நான். ப்ராக்டிக்கலாக பேசுகிறவன் நான். அதனால் நான் கர்வ தானத்தில் விழிப்புணர்ச்சியை பேசுகிற அரசியல்வாதி நான். ಜೈಕಿನೋಡೋದಕ್ಕಾಗ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ ರೀ, ನೀವು ಓಟ್ ಹಾಕ್ಬಿಡ್ರಿ, ನೀವು ತಗೊಳ್ರಿ, ಆಮೇಲೆ ನೋಡೋಣ, ಅದೆಲ್ಲ என்கிட்ட கிடையாது. எந்த மாடானா நோடானாவே கிடையாது. நீங்கள் இப்போ நோடணும், நீங்கள் தான் இப்போ மாடணும். அதுக்காகத்தான் நீங்கள் நோட்டாவுக்கு தயவுசெய்து தங்கவயல் மக்கள், அனைத்து மொழி மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் சிந்தனை செய்து நீங்கள் அந்த நோட்டா போட்டிங்கன்னா அது விழிப்புணர்ச்சி ஆகும். இவ்வளோ மக்கள் போராட்டம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகும். அது இவ்வளோ மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்கன்றது, அரசியல்வாதிகள் சரியில்லைன்றது, இதுக்கெல்லாம் வாலிபர்கள் டெய்லி ட்ராவல் பண்ணுற அருமை சகோதர சகோதரிகள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நினைங்க. நீங்கள் சொல்கிறீங்களே எவனும் ஒன்றும் செய்யலை, நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்கிறது எவன் வந்தாலும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவன் ஒன்று 200 ரூபாய் கொடுத்தானா 5 வருஷத்துக்கு வேலைக்கு வாங்கிடலாம். 200 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு வேலைக்கு போகிறத காட்டிலும் ஒரு நோட்டான்னு ஒன்று போட்டினா அவன் தலையில் கொட்டின மாதிரி இருக்கும். இன்னொரு முறை அதை தவறு செய்யக்கூடாதுன்னு. அதனால் பண்ணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய லட்சிய தாய்மார்களே, லட்சிய பெரியோர்களே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, தங்கவயல் வாழ் மக்களே, அனைவருக்கும் நான் வேண்டிக் கொள்வது, நோட்டான்னு ஒன்று அடித்தாக்கா அரசியல்வாதிகளுக்கு அறிவு வரும். நம்ம செய்யலைன்னா மானம் மரியாதையெல்லாம் இப்படி தான்டா போகும். நாளைக்கு கவுன்சிலர் கூட இதே நிலைமை தான், எம்எல்ஏனா கூட இதே நிலைமை தான் வரணும். அந்த பயம் இருக்கணும்னு சொன்னால் தயவுசெய்து நோட்டா போட வேண்டும் என்று பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜேபி. ಸ್ನೇಹಿತರೆ, ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ನೋಡಿದ್ದು KGF ಪ್ರೊಫೆಷನಲ್ ಅಂಡ್ ಟಾಪ್ ಬೆಸ್ಟ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್. ಮರಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. ನಮಸ್ಕಾರ.